ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தேவன் தம்முடைய கரத்தினாலே சாலமோன் மூலமாய் நிறைவேற்றினார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தாவீதுடைய விருப்பமாய் இருந்தது. அதை தேவனுடைய பாதத்தில் அவன் விண்ணப்பமாய் வைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஆலயத்தை கட்டுறது நல்லது தான், ஆனால் உன்னுடைய கரத்தினால் அதை கட்ட மாட்டு, உன்னுடைய சந்ததியில் இருக்கிற உன் பிள்ளைகள் அந்த ஆலயத்தை கட்டுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையை செய்து முடிக்க மட்டும் அவர் செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது காலத்தில் இருக்கட்டும், இல்லை சாலமோனுடைய காலமாக இருக்கட்டும், அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய சகல பொருட்களும் தான். சாலமோனுடைய ஆலயம் நீங்களும் நானும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அதோட அழகெல்லாம் நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி கூட செஞ்சுருக்க முடியுமா, இது எப்படி முடிஞ்சது உங்களை? நான் காலையில் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சு, வெண்கலமெல்லாம் அவனால் அளக்கவே முடியலையா. தங்கம் வெள்ளியெல்லாம் அளந்து வச்சுருந்தாங்க, வெண்கல பொருட்களை அதை அளக்கவே முடியல. அப்போ எவ்வளோ தான் வச்சுருப்பான்? மரங்கள், அதுக்கு வேண்டிய பொருட்கள், அது அளவிட முடியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கே ஒரு பட்டணம் வச்சுருந்தாங்களாம். அந்த பொருட்கள், ஆலயத்தை கட்டக்கூடிய பொருட்களையெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கே ஒரு பட்டணங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை சேவைகள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கற்பனையிலேயே எட்ட முடியாத கிரியைகளை தேவன் அவங்களுக்கு செய்ய. இதெல்லாம் மனுஷனால் கூடின காரியம் இல்லை. தாவீது ஓடி ஓடி சம்பாதிச்சதில்ல, சாலமோன் ஓடி ஓடி சம்பாதிச்சதில்ல, இல்லை வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ண காசும் கிடையாது. அது கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் இருந்து செயல்பட்டு சேர்த்த காரியம். தெய்வ ஜனமே, அது தேவனுடைய காரியமாக இருக்குது. தேவனுடைய கரம் அதை செய்தது. அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்பதற்கு இது ஒரு பெரும் சாட்சியாக இருக்குது. தெய்வ ஜனமே, அல்லேலூயா. அதே வசனத்தை 24ஆம் வசனத்தில் சாலமோன் சொல்கிறாரு, தேவரே என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினாலே சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தேவன் அவர். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டு மனுஷனை போல மனசு மாறிடுற தேவன் அல்ல. எத்தனையோ மனுஷங்கள் வாக்கு கொடுப்பாங்க, அதை கடைசி வரல என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணி அதை நிறைவேற்ற மட்டும் அவங்க எண்ணங்கள் இருக்காது, மாறி போகலாம். ஆனால் தேவன் சொன்னால் நாம் மறந்தாலும் அவர் மறக்காதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அவர் வாழ்நாளில் நாம் மறந்து போனாலும் அவர் அதை மறக்கிறவர் அல்ல. காலம் கடந்து போனாலும் அதை நிறைவேற்ற மட்டும் அவர் கவனமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது என்ன, அப்போல்லாம் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஐயா என்னை பார்த்து கேட்பாங்க, உன்னோட ஊழிய தரிசனம் என்ன, உனக்குன்னு என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, உனக்கு என்ன கோல் வச்சுருக்காரு. ஒவ்வொரு வருஷம் முடியும் போது இந்த கேள்வி எங்களுக்கு வரும். உட்கார வச்சு ஒரு சின்ன மீட்டிங் போட்டு நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது கேட்பார். ஒரு வருஷமாக நான் அதுக்கு பதில் சொன்னது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா என்ன இல்லை, ஒரு கோலும் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த வாஞ்சையும் இல்லை. அதுவரையில் எனக்கும் எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படலை. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்கிறது நிமித்தமாக தரிசனம், அதாவது தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களால தான் இதை நிறைவேறதா இல்லையான்னு பார்க்க முடியும். வார்த்தையே பெறாதவங்க என்னத்தை பார்ப்பாங்க? ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. இதை பற்றி எந்த விளக்கமோ அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது இன்றைக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை நான் பெற வேண்டும் என்கிற தாகம் உள்ளவங்களுக்கு அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அதை நிறைவேறுறதையும் உங்களால் பார்க்க முடியும். எத்தனை பேர் இப்போ சொல்லுங்கள், தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். காணவே காணும். நல்ல கை வைத்துங்க. கர்த்தர் எனக்குன்னு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். என் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வேளை பெறாதிருப்பீங்கன்னா இப்போ அப்படியே மனசு குழம்பு, என்னடா நிறைய வாக்கு தத்தம் தான் இப்போ வாரம் சர்ச்சில் பேசுகிறாங்க, மாதம் 1ஆம் பேசுகிறாங்க, முதல் வருஷத்தோட முதல் நாளில் வாக்கு தத்தம் பேசுகிறாங்க. அது பத்தாமல் சர்ச்சில் டிவியில் எங்கெங்கே போகிறோமோ வாக்கு தத்தம் அட்டைகளை வேற பிடிங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? யார்கிட்டயா இருந்தால் கூட கூட எனக்கு வேணும்னு வாங்கி வச்சுக்கிறோம். பைபிளில் எப்போவுமே பல வாக்குத்தத்த வசனங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். கேலண்டரில் வாக்குத்தத்த வசனம் படிக்கிறோம். அவ்வளோ படித்தாலும் எனக்குன்னு என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறார், எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்,
இந்த வார்த்தை பெறாதவர்களால் அவங்க நிறைவேறிச்சா இல்லையான்றதை அவங்களால என்ன பண்ண முடியாது, நிர்ணயித்து கொள்ள முடியாது. நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் அந்த வார்த்தை நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை இன்றைக்கி அந்த ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா இருந்தால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னோட நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எனக்குரிய வாக்குத்தத்தம் என்ன, என் வாழ்க்கைக்குரிய வாக்குத்தத்தம் என்ன. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த டிஸ்னி வேர்ல்டு நீங்கள் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சிருக்கிற விஷயம் நிறைய பேர் தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா டிவிலெலாம் இந்த டிஸ்னி வேர்ல்டை வச்சு தான் அவங்க நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஃபாரினில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய உலகம் மாதிரி அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன அது உள்ளே போனால் நீங்கள் இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு விளையாட்டு பொருட்கள், அந்த இடத்துல வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட் திங்ஸ் அங்கே இருக்குது. அதை உருவாக்கினவர் பார்த்திங்கன்னா பாதியிலே செத்து போயிட்டார். அது ஸ்டார்ட் பண்ணி பாதி நாள் செஞ்சுட்டே இருக்கும் போது அவர் மரித்து போயிட்டார். மரித்து போனோடனே அவனை மனைவி அதை எடுத்து பொறுப்பெடுத்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை இனாக்ரேட் பண்ண வேண்டிய நாள் வந்துச்சு. அன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த வந்தாங்க. எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு பாராட்டி ரொம்ப அவரை உயர்த்தி பேசினாங்க. சொன்ன அத்தனை பேரும் சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ அழகாக இவ்வளோ நிறைவாக செஞ்சு முடித்த இந்த காரியத்தை இந்த மனுஷன் பார்க்காமலே போயிட்டாரு, பாதியிலே இறந்து போயிட்டாரு. இப்படி சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுடைய உரையாடல்களை முடித்தாங்க. கடைசி அவனுடைய மனைவி எழும்பி அவங்க பேசினாங்க. சொன்னாங்க, நீங்களாம் நினைக்கிற மாதிரி என் புருஷன் எதையுமே பார்க்காம செத்து போயிட்டா நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஆனால் உண்மையாக அவர் பார்த்ததை தான் நாமெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. அவர் எதை பார்த்தாரோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் எதையெல்லாம் அதில் அனுபவித்து செஞ்சாரோ அதை தான் இப்போ நீங்களும் நானும் அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போயிருக்கார், எதையுமே அவர் குறையா விட்டுட்டு போகலைன்னு சொன்னாங்க. அதோட அர்த்தம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதை உருவாக்கும் போதே இந்த காரியம் இந்த இடத்துல இருக்கணும், இந்த செடி இங்கே வைக்கணும், இந்த பொருட்களை இங்கே வைக்கணும், இந்த விளையாட்டு காரியத்தை இந்த இடத்துல நிறுத்தணும், இப்படி அவர் யோசித்து பிளான் பண்ணி வச்சதை தான் கடைசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, செஞ்சு முடித்தாங்க. அல்லேலூயா. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, தாயின் கருவிலை உருவாக்கும் போதே உங்களுக்காக எனக்கான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டாயிற்று. நமக்காக எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன் அவர். புதுசாக திடீர்னு நம்ம வாழ்க்கையில் எந்த திட்டத்தையும் அவர் உருவாக்குறது இல்லை. நீங்கள் தாய் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி வாழணும், எந்த ஸ்தானத்துக்கு போகணும், எந்த நிலைக்கு நீங்கள் போகணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும், எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன். அல்லேலூயா காணோம். முன்குறிச்சிருக்காரு. நம்புறீங்களா? நீங்களாம் நினச்சிட்டீங்களா ஏதோ பிரச்சனை இல்லை, சூனிய கட்டு, எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், அதில் தாங்க ஏசப்பா ஏற்றுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லைங்க தேவஜனமே, கர்த்தர் உங்களை குறித்து மேலான திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறார். உங்களை அவர் நேசித்து நீங்கள் அவரோட இருந்தால் இந்தந்த காரியங்களை நீங்கள் இப்படியெல்லாம் உயர்த்தப்படுவீங்க என்பதற்காகத்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து அவரோட சேர்த்து வச்சிருக்கார். அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவது நிமித்தமாக அவருக்கு மகிமை, உங்களை உயர்த்தது நிமித்தமாக அவருக்கு சந்தோஷம். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று தான் உங்களை என்னையும் அவர் தம்முடைய கரத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கென்று வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையின் நிலைக்கேற்ற ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒரு சில வாக்குத்தத்தங்கள் கூட நம்முடைய இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிறார். வாப்பா, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் நீ கூட்டிகிட்டு வா, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களாக பெருக செய்வேன், அப்புறம் பூமியின் மணலத்தனையான உன்னை பெருக செய்வேன். அவர் பார்த்தாரா? அவர் இருக்கும்போது அதை பார்த்தாரா? ஆபிரகாம் பார்த்தாராங்க? பார்க்கல. ஆனால் இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கா? ஆபிரகாம் செத்து போய் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்றைக்கும் நம்ம அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளையும் அவருடைய சந்ததியாக இருக்கிறது. அதை எண்ணவே முடியாது, அதை கணக்கிடவே முடியாது. அல்லேலூயா. கணக்கிட முடியாத காரியங்களை தேவன் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக வச்சிருக்கிறார். ஆனால் அவர் அதை பார்க்காமலே செத்து போயிட்டான்னு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாஞ்சித்தும் அதை அவரால் பார்க்க முடியல, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டும் அவரால் அதை பார்க்க முடியலையா? ஆனால் தேவன் அதை அவர் மறைந்து போனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கவே இல்லை. இந்த பூமி முடிய மட்டும் அதை நிறைவேறி கொண்டே இருக்க போகுது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எங்கே வரலாம் கடந்து போக போகுது, இந்த பூமியின் முடிவு பரியந்தம் அது நிறைவேற்றப்பட போகுது. அந்த வாக்குத்தத்தை அவர் மறந்து போகிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அருமையான தெய்வ ஜனமே, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 அங்கே
அவன் ஆ, ஒரு சொப்பனம் கண்டான். கண்டான். இதோ இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஆ, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் ஆ. இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆ, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ம், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், ம். நீ படுத்திருக்கிற பூமியை ஆ. உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ம். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ம். வாசிங்க, அடுத்தது வாசிங்க. 15 வாசிங்க. ம். நான் உன்னோட இருந்து ஆ, நீ போகிற இடத்திலெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை என்றார். கைவிடுவதில்லைன்னு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். போன சிச்சுவேஷன் என்ன, ஒன்றும் வெறும் கையா போறாரு. அண்ணனுக்கு பயந்து உயிரை காப்பாத்தினா போதும் அப்படின்னு உன்னையும் தூக்கிட்டு போல, அம்மா கட்டி கொடுத்த சோத்தை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டார். போற வழியில ஆண்டவர் தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறார். நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர, இவருக்கான நிச்சயம் இல்லை. ஐயா வந்தா என்ன நடக்கும்? ஏசா கொஞ்சம் போடுவேன். அவர் அங்க ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ திரும்ப வந்தேன்னா என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொன்று போட்டுருவேன், இன்னைக்கு சாவடிச்சே தீருவேன். அவன் ஏசா பிளான் பண்ணியிருக்கான். இது அவனுக்கு தெரியும். ஸோ இந்த தேசத்துக்கு திரும்பி வரன்ற பிளான் யார்கிட்ட இல்லை? யாக்கோபுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் திரும்ப இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றும்படி நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சொன்ன இடத்துலேருந்து போனார். அவருடைய மாமா வீட்டுக்கு போனார். போன ஒவ்வொரு நிலையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனைவிகளை மாற்றினார், அவருடைய சம்பளத்தை மாற்றினார், என்னென்னவோ ட்ரிக் பண்ணி பார்த்தான். அவன் பேர் என்ன? லாபம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி பல விதத்தில் அவன் லாபத்தை சம்பாதிக்க இவனை வச்சு பிளான் பண்ணான். ஆனால் கடைசி வரையில் இவனை வாழ வைக்கணுன்ற பிளான் அவங்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும். அதான் யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லுவார், கர்த்தர் மாத்திரம் என்கிட்ட இல்லாமல் இருந்தா நீர் என்ன வெறுங்கையா அனுப்பிச்சிருப்பையா, நீ அப்பேற்பட்ட மனுஷன் நீ. ஆனால் கர்த்தர் என் கூட இருந்ததுனால இப்போ நான் வெறுங்கையா வந்த ஆள் இப்போ எப்படி இருக்கேன்? இரு பரிவாரம் இல்லை, 4 பரிவாரத்தோடு இருக்க. 12 பிள்ளைங்கள், 4 மனைவிகள், வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள். அங்கே பார்த்தீங்கன்னா ஏசா வந்து எங்கே கொண்டு போட்டுருவானோன்னு பயத்தோடு தான் திரும்ப போகிறான். போகும்போது இவன் நினச்சிட்டு போகிறான், ஐயோ என்னைக்கு இருந்தாலும் ஏசா கையில் விழுந்து சாகத்தான் போகிறேன், என்ன நடக்க போதும், அதனால் வேலைக்காரி பிள்ளைங்களாம் முதல்ல செத்து போயிட்டான்னு அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு போகிறேன். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் திரும்ப இந்த தேசத்தில் வந்து உன்னை பலுகி பெருக செய்வேன், உன்னை சுகத்தோடு கொண்டு வரேன்னு சொன்னான். ஆனால் யாக்கோபுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. எப்படியா அவன் ஏசா கையில் விழுந்து சாக தான் போகிறான்ற ஒரு நிலையோடு தான் போகிறான். ஆனால் வந்த ஏசா சொல்கிறாரு, கர்த்தர் தலைகீழாக மாற்றிட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் எதிராளியின் சிந்தையும் தலைகீழாக மாற்றுங்க. அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளோ அற்புதமானது தெரியுமா? அவர் வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளோ பயங்கரமானது தெரியுமா? அங்கே வந்த ஏசா சொல்கிறான், இது உன்னுடைய பிள்ளைங்க இல்லை, என் பிள்ளைங்க. இந்த குடும்பம் உன் குடும்பம் இல்லை, என் குடும்பம். இந்த வேலைக்காரர்கள் என் வேலைக்காரங்க. உன் ஆடு மாடுகள் என்னோடது. நான் எப்படிப்பேன் அவன் எல்லாத்தையும் அழிப்பேன். நான் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போகிறதுக்கு என் வேலைக்காரங்களை வேணால் வச்சுட்டு போட்டா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என் ஆட்களை வச்சுட்டு போட்டான்றேன். எங்கடா சாவடிச்சிருவோன்னு நினச்சவன் இப்போ வந்து இவனுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்றீங்களா தெய்வஜனமே? தேவன் சொன்ன வார்த்தை எப்படி வேணால் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றும். உங்கள் எதிராளிகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரோட நீங்கள் இருந்தால் உங்கள் எதிராளியும் உங்களுக்கு எப்படியா மாறிடுவாங்களா? நண்பர்களா, சிநேகிதர்களா மாற்றப்படுவாங்க. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகள். இங்கே அவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கர்த்தர் அதுக்கு வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்றி முடித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:7 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஆதியாகமம் 35:7 அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால்
அந்த ஸ்தலத்திற்கு ஆ. ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமா, திரும்ப வந்து அதே ஸ்தலத்துல தன் குடும்பத்தோடு இணைந்து வந்து தேவனுக்கு பலியிட்டு தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன், நான் திரும்பி வருவேன், மட்டும் திரும்பி கொண்டு வருவேன் சொன்னீங்களே, அதன்படியே நீங்க நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க அப்படி என்பதற்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பேர் எடுக்கிறான் தெய்வச்சனமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோமா. ஆண்டவர் அற்புதமான தேவன். உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். அதை கொடுத்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாராம். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பான். யாக்கோபு ஒருவேளை அந்த வார்த்தையை நடுமையத்தில் மறந்து போயிருக்கலாம், சூழ்நிலைகளை கண்டு பயந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அவன் நினைவு கூறுகிறான், கர்த்தர் அன்றைக்கு இந்த சொன்ன வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டார். அல்லேலூயா. என்னை திரும்ப அதே தேசத்துக்கு என்னை பெருகும்படி வெறும் கையா போன என்னை பரிவாரங்களோடு தேவன் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை நினைவு கூர்ந்தான் தேவன். யாக்கோபு நினைவு கூர்ந்தான் தெய்வ ஜனமே. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் மறந்து போகிறவரே அல்ல. யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 வசனத்தை நீங்க வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆமா, 9ஆம் வசனம் சொல்லுது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள். அந்த வசனத்துல அழகா போட்டிருக்க 11 நட்சத்திரங்களும். எவ்வளவு அழகா கணக்கோட சொல்றாரு பாருங்க ஆண்டவர். சூரிய சந்திரன் 11 நட்சத்திரங்கள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. யோசேப்பு முன்னாடியே எங்கே போயிடுவான்னு அவர் நிர்ணயிச்சிட்டாரு. அவர் எகிப்துக்கு போயிட போறார். மற்றது இருக்கிறது நீங்க அந்த 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அப்போ அவனுக்கு யோசேப்புக்கே தெரியாது இன்னொன்று எங்கே போச்சுன்னு. நான் எங்கே போகிறேன்னு அவனுக்கே தெரியாதுங்க. ஆனால் தேவன் முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். அவனை வச்சு என்னெல்லாம் பண்ணணும், எதையெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். சரி, கொண்டு போய் அவனுடைய சகோதரர்களால் குழியில் தூக்க. அந்த ரூபன் சொல்கிறான், ஏன்டா அவனை சாகடிக்கிறீங்க, இந்த குழியில் போட்டிருங்க, அவனே செத்து போட்டான்னு. சரி, குழியில் போட்டாங்க. ஆனால் அதில் இன்னொருத்தனுக்கு புத்தி வந்துச்சு. அவன் என்ன சொல்கிறான், டேய் செத்தாயம் போனான், அவனை காசாக்கிலான்டா, வித்துருடா அப்படின்ட்டான். சரி, விற்று போட்டானுங்க. போன இடத்துல நிம்மதியாக வாழ முடியல, சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாங்க. சிறைச்சாலை போகும்போது அந்த பானபாத்திரக்காரனும் அந்த சுயம்பாகிலின் தலைவனும் 2 பேருக்கும் 2 தரிசனங்கள். அந்த தரிசனங்களை விளக்கி கொடுக்குறாரு. இந்த இடத்துல யோசேப்புக்கு ஒரு சின்ன நப்பாசை, இவனுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம், இந்த படுபாவிங்க போயிட்டு என்னைக்கா ஒருத்தனுக்கு சொல்லிட்டால நீ திரும்ப அரசாங்கத்துக்கே போயிடுவேன், அரசாங்க வேலைக்கே போயிடுவேன், ராஜா பக்கத்தில் நீ போயிடுவேன், பானபாத்திரக்காரனுக்கு சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு பெரிய நம்பிக்கை. இவன் போனா ராஜா கிட்ட எனக்காக என்ன பண்ணுவான், ரெக்கமெண்ட் பண்ணுவான். அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறான், சொல்லி அனுப்புகிறான், டே நீ திரும்பி அந்த இடத்துக்கு போகிற, நீ அப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்னை நினைவு கூர்ந்து பார்வோன் இடத்துலேருந்து என்னை பற்றி நல்லதாக சொல்லி இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்கினோன்னு ஒரு சின்ன நப்பா செய்வேன், என்னை காப்பாற்றிடுவான், மனுஷன் என்னை காப்பாற்றிடுவான்னு நினச்சான். ஆனால் அவன் அந்த கடைசி அது 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் நினைச்சாதான் மனுஷன் கூட உங்களை நினைச்சு பார்ப்பான். அல்லேலூயா. உங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற மனுஷனை நம்பி நிற்காதீங்க. உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள், இந்த மனுஷன் மூலமா இது எனக்கு நிறைவேற்றுவார் போலகுது, இந்த மனுஷன் மூலமா எனக்கு நன்மை நடந்துற போலகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மனுஷர் மூலமாக தான் தேவன் அனுகூலம் செய்கிறவர். ஆனால் அவங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா ஒரு மனுஷனை தேவன் வைப்பார். எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சபையை கட்டும்படிக்கு நாங்கள் ஆரம்பித்த பொழுது அது நிறைய மக்களால் ஏமாற்றப்பட்டோம். ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக நிற்கும் போது ஆண்டவர் வாக்கு பண்ணினார், தூரத்துலேருந்து ஒரு பட்சி வரும், அது உன்னோடு இருந்து இந்த ஆலயத்தை இந்த இடத்த உனக்கு கட்டோன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினபடியே ஆண்டவர் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை வர வச்சு, கொரியா தேசத்துலேருந்து ஒரு ஆளை வர வச்சு அவர் 1 மாத காலம் இங்கே அவரோட அசிஸ்டண்ட்டை போட்டு இந்த ஆலயத்தை கட்டி நிறைவேற்ற மட்டும் அவங்கயே தங்கி இருந்து கட்டிட்டு போனார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் அற்புதமானது தெய்வச்சனமே.
மனுஷன் மறந்துடுவான், கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றனா அவர் ஆட்களை கொண்டு வந்து அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் இதே இடத்துல பின்னாடி ஒரு ராஜாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அதன் மூலமாய் அந்த யோசேப்பை கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சுட்டார் பாருங்க. இந்த தரிசனம் இவனுக்கு செயல்படாவிட்டாலும் அடுத்த ஒரு கனவு இவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை உண்டாக்கி இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, மனுஷன் பார்த்து நமக்கு எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை நினைக்கணும், கர்த்தர் உங்களை நினைக்கணும். உங்கள் வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படணும். ஆண்டவர் சொன்ன உங்களுக்குரிய வார்த்தைகள் நிறைவேற்றப்படணும்னா அவருடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. யோவான்ல ஆண்டவர் மனுஷன் இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை தேவன் உங்களுக்கு தரணுமா. பிதாவானவரால் ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும், யாரை தேடணும், யாருடைய கரிசனையில் நிற்கணும், யாருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யணும், யாருடைய தயவை நாடணும். இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க தேவச்சனமே. யோசேப்பு மனுஷ தயவை தேடும் பொழுது அவனுக்கு காரியம் வாய்க்கவில்லை. ஆனால் கர்த்தரோ அவன் மேல் நிறைவாய் இருந்து அவனுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றினார். 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லும், அவன் முன்பாக அவனுடைய சகோதரர்கள் 11 பேரும் என்ன பண்ணாங்க, மண்டியிட்டு பணிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் லிட்டரலாக அப்படியே நிறைவேறுச்சுங்க. அவங்கள பணிவாங்கன்னு கொடுத்தாரு, அதை வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று செய்ய மாட்டார், சொன்னா அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று செய்ய மாட்டாரு, சொன்னா அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியம் ஒன்று நம்முடைய தலைமுறைகளை தாண்டியது நிறைவேறும். தாவீது காலத்திலிருந்து தகப்பனுடைய தரிசனம் பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறும். யாக்கோபு காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த தரிசனம் அவனுடைய காலத்திலேயே நிறைவேறிடுச்சு. இப்படி பல விதத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சொன்னா அது செய்தே முடிப்பார். காலம் தாமதித்தாலும் உங்களுடைய தலைமுறைகளிலும் தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விதமாக அது நிறைவேற்றப்படும். ஒன்று கொஞ்ச நாள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும், பல போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டின் விசுவாசின்னு அவங்களுக்கு உதாரணமாய் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு 27, 24 அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியில் சிறை கைதிகளாய் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். போன இடத்துல கப்பல் பிரயாணம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு விளக்கம் சொல்லுது. 27, 20ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது அநேக நாள்னா காலமே சொல்லப்படலை, எத்தனை நாள் என்பது சொல்லப்படலை. அவன் நட்சத்திரையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல. எங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள உட்காந்துச்சு இல்லை, கடல் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. கப்பல் ஒரு பக்கம் உடையத்துக்கு ரெடியாக இருக்குது, எப்போ உடையலாமோன்ற நிலமையில் இருக்குது. சாப்பிட ஆகாரம் இல்லை, சுற்றி எங்கே பார்த்தாலும் என்ன தான் கண்ணுக்கு தெரியுது, ஒரு மனுஷன் ஆதரவு இல்லை. கூட இருக்கிற 120 பேரை தவிர வேற ஒருத்தரும் அவங்க கண்ணுக்கு தெரியல. சுற்றி வாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு தர தட்ட மாட்டேங்குது, ஒரு நிலம் காணோம், ஒரு மரம் காணோம், ஒரு செடி காணோம், ஒன்றுமே காணோம். பார்த்தா எல்லாம் கண்ணு கெட்டன தூரம் வரலாம், தண்ணி தான். மேலே பார்த்தா ஒரே காரிருள், ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஒரு மனக்கவலையில் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலையில் விடப்பட்டா ஆதரவே இல்லை. இன்றைக்கி நம்ம சுற்றி எவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தாலும், எவ்வளோ நம்ம வீட்டில் சுற்றி மக்கள் இருந்தாலும் நம்ம என்னத்துக்கெல்லாம் பயந்துன்னு சாகிறோம்ல, எதுக்கெல்லாம் பயந்து சாகிறோம். ஆனால் பவுலுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு 14 நாள் அப்படின்னு அப்புறம் சொல்கிறாங்க. 14 நாள் அவங்க சாப்பிடவே இல்லையா, 3 வேளை ஆகாரம் கிடையாது. கண்ணுக்கு எட்டின ஊரவரில் தண்ணி தான் குடிக்க. அவ்வளோ தண்ணி இருந்தாலும் எடுத்து குடிக்க முடியுமா? குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிடவும் ஆகாரம்லாம் எப்படி இருக்கும்?
ஆகாரம்லாம் கூட பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம். தண்ணியும் இல்லை, ஆகாரமும் இல்லை, கடல் தண்ணியை குடிக்க ஆசைப்பட்டாலும் வாயில் போடவே முடியாது. எப்படி ஒரு கொடூரமான நிலைமை யோசிச்சு பாருங்க. சுற்றி ஒரு வெளிச்சமாக தெரியுதான்னு பார்த்தா எல்லாம் இருள், ஒரு வெளிச்சம் இல்லை. எவ்வளோ வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அவற்றின் மத்தியில் ஆண்டவர் திரும்ப வந்து பேசுகிறார். 27, 24 வசனத்தை வாசிங்க. பவுலே பவுலே பயப்படாதே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ ராயனுக்கு முன்பாக. இப்போ இவருக்கு சொல்றார், நீ இப்போ ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்ட, நீ ரோமாபுரிக்கு போய் எனக்காக நீ சாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். இதோ இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்றது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தெய்வச்சனமே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவனை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, அவனை சுற்றி இருக்கிற இங்கே யாரும் அவன் குடும்பஸ்தாரம் கிடையாது, அவன் சகோதர சகோதரிகள் கிடையாது, அவனை உறவுக்காரங்க கிடையாது, அவன் நண்பர்கள் கிடையாது. இது அத்தனை பேர் யார் தெரியுமா? எல்லாம் கைதிகள், சிறை கைதிகள். 120 பேர் சிறை கைதிகள். எல்லாம் அக்கிரமம் பண்ணவனுங்க, அநியாயம் பண்ணவனுங்க, எவனுமே நியாயஸ்தம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் இந்த பவுலின் நிமித்தமா அத்தனை பேருக்கும் தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, உன்னோட இருக்கிற அத்தனை பேரையும் நான் பாதுகாத்து கொண்டு போவேன்னு வாக்கு பண்ணினவர். அதை அப்படியே நிறைவேற்றி அழகா, சரி அங்கே தான் தண்ணியிலேருந்து தப்பிச்சு வந்தோம், போய் ஒரு நிலத்தை கண்டடைச்சிட்டோம், அங்கே நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு பார்த்தா 28 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுலுக்கு வந்த சோதனை நீங்கள் பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். இப்ப என்ன சொல்றாங்க? இவன் எப்பேற்பட்ட அநியாயக்காரனும் தெரியலப்பா. அங்க தண்ணியிலேருந்து உயிர் தப்பி இங்க வந்தாலோ அவன் செய்த பாவம் அவனை என்ன பண்ணல, விடலை பாருங்க. இங்க வந்து விஷப்பூச்சி கட்சி சாக போறான். அந்த விஷப்பூச்சி கட்சிது கூட அவனுக்கு வலிச்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. இல்லை, நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் தான் நடக்கும். பிரச்சனை கூட நமக்கு பாதிப்பு உண்டாக்காது. அந்த பிரச்சனைக்காக ஒரு விளக்கத்தை மக்கள் கொடுப்பாங்க பாருங்க. இதனால தான் இது உங்களுக்கு வந்திருக்கும், இதனால தான் இது நடந்திருக்கும், இதனால தான் உங்கள் வீட்டில் இவ்வளோ வேதனை, இதனால தான் உனக்கு மனசுக்கு இவ்வளோ கஷ்டம்னு ஒரு விளக்கத்தை ஒரு ஆள் கொடுக்க வரும் பாருங்க. அதுதான் நம்மளை சாவடிக்கும் ரொம்ப. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை கூட ஈஸியாக நம்ம தாண்டி வந்துடுவோம். ஆனால் இதை சூழ்ந்து மக்கள் பேசுவாங்க பாருங்க, அங்கங்கே கூட்டம் கூடி பேசுவாங்க பாருங்க. அந்த வார்த்தைகள் தான் நம்மளை சாகடிக்கிறதா இருக்கும். தெய்வச்சனமே, பவுலுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. கப்பலில் வந்து சிறப்பு கஷ்டப்பட்டதெல்லாம் அவனுக்கு பெரிய பாடாக தெரியல. இங்கே விஷப்பூச்சி கடிச்சு அவன் நிற்கிறது கூட அவனுக்கு பெருசாக தெரியல. அந்த வலிய வேதனையை விட அந்த மக்கள் சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் செய்தானோ தெரியல, அதனால தான் இவனுக்கு இப்படி ஒரு கேடு வந்திருக்கு, இப்படி ஒரு அநியாயம் வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே அவன் எவ்வளோ நொந்திருப்பான், எவ்வளோ பாடு. பவுல் சொல்லும்போது சொல்ல, நான் எத்தனையோ முறை நிர்வாணமாக நாச மோசங்களுக்குள்ளே ஈடுபட்டேன், நான் ஒன்றுக்குரிய 40 அடிகள் பல முறை அடிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். எத்தனையோ வேதனை, போகிற இடத்துலாம் கல்லெறிதல் உண்டாயிற்று, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, கஷ்டப்பட்டு தங்க இடம் கிடையாது. இப்படியெல்லாம் ஊழிய பாதையில் அவர் கஷ்டப்பட்ட மனிதனாக இருக்கிறார் தெய்வச்சனம். ஆனால் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவரை தூக்கி சுமந்து கொண்டு போனது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலும் பாடுகளும் உபத்திரங்களும் வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு சிலருக்கு ரொம்ப லகுவாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு. அவனுக்கு எந்த பாடம் அப்படின்னா, ஈசாக்கை பெற்றுக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் ரொம்ப பாடலாம் படலை, அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் பவுலோ தன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ பாடுகளை அனுபவிக்க இருந்துச்சா பாருங்க, எவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ உபத்திரவங்களை காண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வாக்குத்தத்தங்கள் என்பது லகுவாய் பெற்றுக்கொள்வது அல்ல, உபத்திரவத்தின் ஊடாய் கூட நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா நிலைக்கும் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சிலர் ஈஸியாக பெற்றுக்கொண்டு போவாங்க, ஒரு சிலர் கடினப்பட்டு தான் பெற வேண்டியதாக இருக்கும். ஒரு சில பிள்ளைங்க நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிள்ளை இருக்கும், ஒன்றுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும், ஆனால் ஒன்று ரொம்ப போராடி தான் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது அவருடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் செய்கிறார். ஆனால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஏன் சொன்னா ஏசாயா 55:11 ஆண்டவர் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, அது விரும்புகிற
நான் விரும்பியதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி ஆகும்படி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்து போனாலும் அவர் மறக்கவே இல்லை, அவர் மறக்கவே மாட்டாரு. அதை நிறைவேறி முடிய மட்டும் அவர் உட்கார்ந்துருக்க மாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்துருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ உட்கார்ந்துருக்கீங்க, நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒன்றுமே செய்யலை, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் உட்காந்துருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஓடிக்கிட்டே இருக்கணும்னா ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே வரேன். இங்கே இருக்கிற பொருளை அங்கே தூக்கி வைக்கணும், இங்கே இருக்கிறத அதை தூக்கி வைக்கணும், ஏதோ ஒன்று வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தேவன் அவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உட்கார மாட்டேன். நான் ஏதோ உனக்காக பின்னாடி கிரியை செஞ்சுட்டே இருக்கிறேன். அது கால தாமதமானாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நேரம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் என்றைக்கோ ஒன்று அது நிறைவேறி தீரும். இன்னைக்கு அதுக்குரிய சூழ்நிலையே, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்குரிய சூழ்நிலையே இன்னைக்கு உங்களுக்குள்ளே இல்லாமல் போனாலும், அதுக்குரிய அறிகுறியே இல்லாமல் போனாலும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் கூட எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர் பேசுகிறாருன்ற நிலையில் நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் வாக்கு நிறைவேறி தீரும். அல்லேலூயா.